ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புதிர்கதை சொல்ல போகிறேன். இந்த புதிர்கதையோட டைட்டில் வேடம் போட்டால் வெல்லலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஒரு பெரிய சிட்டி. அந்த சிட்டியில் ஒரு ஃபேமஸான டைரக்டர் இருக்காங்க. அந்த டைரக்டர் எந்த படம் எடுத்தாலுமே செம ஹிட்டு. ஸோ அதனால் ஹீரோஸ்க்கெல்லாம் அவர்கிட்டயே படம் பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. புது படம் எடுக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காரு. கதை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஆனால் ஹீரோ தான் யாரை போடலான்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம ஏன் புது முகம் அறிமுகப்படுத்தக்கூடாதுன்ட்டு சொல்லிட்டு, சரி நம்ம இந்த தடவை நம்ம புது ஹீரோவை நம்ம நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பரில் ஆட் போடுறாங்க. நியூ ஹீரோஸ் எல்லாருமே இந்த ஆடை பார்த்துட்டு எல்லாருமே அந்த ஆடிஷனுக்கு கிளம்புறாங்க. ஆடிஷனில் நிறையா பேர் வந்து எல்லாருமே ஆக்ட் பண்ணுறாங்க. அதுலேருந்து ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவருக்கு ரொம்ப கன்ஃபியூஷன், இந்த 10 பேரில் யாரை செலக்ட் பண்ணுறதுன்ட்டு சொல்லி. டைரக்டர் உடனே அவரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு 2 பேரும் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி 10 பேர் செலக்ட் பண்ணியாச்சு, 10 பேருமே நல்லா இதாக இருக்காங்க. ஸோ நம்ம யார் ஆக்ட் பண்ண வைக்கிறதுன்ட்டு. அதுக்கப்புறமேலும் 2 பேருக்கும் ஒரு யோசனை வருது. சரி ஓகே, நம்ம இந்த பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலான்ட்டு சொல்லி 10 பேரையும் டைரக்டரோட ஃப்ரெண்டு பஸ்ஸில் கூப்பிட்டு போகிறாரு. அந்த பஸ்ஸு ஏர்போர்ட்டுக்கு போகுது. அவங்க 10 பேருக்கும் என்ன நடக்குதுன்னு புரியல. சரி ஓகே, ஏர்போர்ட்டுக்கு தானேன்ட்டு சொல்லி போகிறாங்க. அங்கே டைரக்டரோட ஃப்ரெண்டு திரும்ப ஏர்போர்ட்லேருந்து ஏரோப்ளைனில் கூப்பிட்டுட்டு போகிறாங்க. இவங்க எல்லாருக்கும் ஒன்றுமே புரியல. நம்மளை எதுக்காக கூப்பிட்டுட்டு போகிறாங்க, என்ன எதுவுமே தெரியாமல் எல்லாரும் அப்படியே ஒரு குழப்பத்தோடையே இருக்காங்க. ஃப்ளைட்டும் கீழே இறங்கிடுச்சு. அந்த டைம் எல்லாருமே இறங்கி எல்லாரும் அவங்கவுங்க பக்கத்தில் இருக்கிறவங்க முகத்தை பார்க்குறாங்க. அப்போது இந்த டைரக்டரோட ஃப்ரெண்டு ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டு போகிறாரு. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் 10 பேருமே நடிக்கிறதுல சிறந்து விளங்குறதுனால டைரக்டருக்கு யாரை ஹீரோவாக சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு பெரிய கன்ஃபியூஷன். அதனால் உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு வச்சுருக்காரு. அந்த டெஸ்ட்டை யார் கிளியர் பண்ணுறீங்களோ அவங்க தான் இந்த படத்தில் நடிக்க போகிறது. உங்களுக்கான டாஸ்க் என்னென்னா, அதோ அங்கே இருக்கிற அந்த பிளேனில் போகணும். நீங்கள் எப்படி வேணாலும் மாறு வேஷம் போட்டுக்கலாம், என்ன வேணாலும் பொய் சொல்லிக்கலாம். ஆனால் எப்படியாச்சும் உள்ளே போகணும். அந்த பிளேனில் போகிறவங்களுக்கு இந்த மூவியில் நடிக்கிற சூப்பர் சான்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி டைரக்டரோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. உடனே ஒருத்தர் யூஎஸ்ஏ பிரசிடென்ட் பிஏ மாதிரி வேஷம் போட்டுட்டு போகிறாரு. அங்கே பார்த்தா ஒரு காவலாளி இருக்கார். அந்த காவலாளி இவர் உள்ளே போக விடாமல் வழி மறைச்சி, யார் நீங்கள், எங்கே போகணுன்னு கேட்குறாரு. அவர் உடனே, நான் யூஎஸ் பிரசிடென்ட்டோட பிஏ, இப்போ நான் உடனே யூஎஸ்க்கு நான் போகணும். அப்படி போகலைன்னா அவரோட உயிருக்கே ஆபத்து. நான் ஒரு முக்கியமான செய்தியோடு தான் போகிறேன், என்னை தயவு செஞ்சு விடுங்கன்னு சொல்கிறாரு. பட் ஆனால் அந்த காவலர் அவரை விடவே இல்லை. இந்த மாதிரியே மற்ற ஆக்டர்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு வேஷம் போட்டு போகிறாங்க. ஆனால் அதில் ஒரே ஒருத்தர் மட்டும் உள்ளே போயிடுறாரு. காவலர் அவர் எதுவுமே சொல்லலை. அவர் என்ன வேஷம் போட்டு போயிருப்பாரு? இப்போ உங்களுக்குள்ள புதிரே அதுதான். அவர் என்ன வேஷம் போட்டு போயிருப்பாரு? இப்போ இந்த கதையோட புதிர் இதுதான். அவர் என்ன வேஷம் போட்டு போயிருப்பாரு? யாரையுமே விடாத காவலாளிங்க அவரை மட்டும் எப்படி விட்டுருப்பாங்க? இந்த கதைக்கான புதிர் இதுதான். நல்லா யோசிங்க. ஒரு 5 செகண்ட்ஸில் நானே உங்களுக்கு பதிலை சொல்கிறேன். அவர் பைலட் வேஷம் போட்டு போயிருக்காரு. விமான ஓட்டுநராக போனதால யாரும் அவரை எதுவும் சொல்லலை. அதனால அவர் உள்ள போயிட்டாரு. அதே மாதிரி அவரை வச்சு படமும் எடுத்துட்டாங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்த கதையில் உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.